ஜஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்காக மட்டும்தான் நான் கன்னியாகுமரியில இருந்து 750 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போயிட்டு திரும்பவும் நாளைக்கு நைட்டே ரிட்டர்ன் ஆக போறேன். ஹலோ கைஸ், என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு? ரீசெண்டா சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அங்க பாருங்க யாரு சரி சும்மா அப்ளை பண்ணி வைப்போம்னா ரெஜிஸ்டர் பண்ணேன். ஒரு 2 டேஸ்லயே ப்ரொஃபைல்லாம் ரிவ்யூ பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் அஃபிஷியலி கன்ஃபர்ம்டுலாம் மெயில் அனுப்பிட்டாங்க. நாங்க A2D, விஜய் சித்து ப்ரோ, கயாடு லோகாராம் அவங்க, அப்புறம் சிம்ரன், ரியோ, பார்த்திபன், இர்ஃபான்சியூ, மாகாப்பான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு அக்கா வேற அங்க இருந்து கால் பண்ணி யூ ப்ரிஃபர் நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்லாம் சில்லி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆல்வேஸ் ஐ எம் பியூர் நான் வெஜிடேரியன் சொல்லியிருக்கேன். பெரிய விருந்தா வைக்க போறாங்களா இல்ல பெரிய பல்பு தர போறாங்களான்னு போய் தான் பார்க்கணும். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. ஸோ அங்கே தான் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே போய் என்னெல்லாம் நடக்குது, என்னென்னலாம் பண்ணுறோம், யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த vlogல காமிக்கிறேன். ஸோ இப்போது கிளம்பலாம், ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டேன். எப்பவும் போல நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் இந்த வாட்டி ட்ரெயின் ரொம்ப லேட்டு. ஸோ அப்படியே வெயிட் பண்ற நேரத்துல சைட்ல இயற்கையெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். பேசிக்காவே எங்க ஊர்ல கிரீனரி, சீனரி எல்லாம் கொஞ்சம் அதிகம். பர்டிகுலரா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிடைக்கிற வியூ இன்னும் செமையா இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சென்னையில போய் டிராபிக்ல சிக்கி மூச்சு முட்டி ஸோ சீக்கிரமா நாளைக்கு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு நாளைக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆயிடணும்னு இருக்கேன். இப்ப ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ட்ரெயின்ல ஏறிட்டு மறுபடியும் இயற்கையை ரசிக்கிறத தவிர வேற வேலை ஒன்றும் இப்போ இல்லை. காத்து, இயற்கை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஜஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்காக மட்டும்தான் நான் கன்னியாகுமரியில இருந்து 750 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போயிட்டு திரும்பவும் நாளைக்கு நைட்டே ரிட்டர்ன் ஆக போறேன். அப்படி இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண போறேன். திடீர்னு ஒரு சின்ன கூகுள் மீட் அட்டென்ட் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. சரி ஒரு நாள் தானே ட்ரிப் போறோம், அதுக்கு இதுக்கு லேப்டாப்னு நினைச்சிட்டு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மொபைல்லே எடிட்டர் கூட சில டிஸ்கஷன்ஸ்லாம் ட்ரெயின்ல இருந்தே முடிச்சிட்டேன். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரா இவன் பார்த்தாங்க. ஸோ ஓரமா தள்ளி வந்துட்டேன். அப்புறம் மீட்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா கூலி படத்துல நாகார்ஜுனா சொல்ற மாதிரி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு ப்ரோ சொன்னாரு. லாஸ்டா பார்த்தா இன்ஸ்டாகிராம்லயே நிதின் FTSன்னு யாரையோ ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. சரியா போச்சு. சென்னை போற வரைக்கும் கம்பெனிக்கு நம்ம ஃபாலோவரே கிடைக்கிறதெல்லாம் பிரியாணில லெக் பீஸ் கிடைக்கிற மாதிரி தான். சோ அப்படியே அவங்க கூட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு. 2022ல ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆச்சான். இப்போ 25 முடியறதுக்குள்ள 3 பிரேக்கப் ஆயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் நான் தூங்க போயிட்டேன் கைஸ். மார்னிங் 6 AM சென்னை ரீச் ஆயிடலாம். ஸோ நீ சென்னையில போய் என்னதான் குப்பை கொட்ட போறியோ? ஹலோ கைஸ், இப்போ நம்ம ரூம் ரீச் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்க்கு ரெடி ஆயாச்சு. ஸோ கைஸ், எனக்குமே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சீரியஸாக தெரில. ஸோ நான் உங்களுக்கு இந்த vlogல முடிஞ்ச அளவுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே வாங்க கைஸ். இப்போ சென்னை லீலா பேலஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். ஏதோ நான் மட்டும்தான் வந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீல். வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். பட் யூ வெயிட்டிங் மோர் தென் 15 minutes. வாட் யூ திங்கிங் அபௌட் us? தனியா உள்ள போக வேணாமேன்னு கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இப்படி irresponsible-ஆ இருக்காதீங்க, நம்மள நம்பி இன்வைட் பண்ணிருக்காங்க, இப்படி லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்த அப்புறமா உள்ள போனேன். செல்வ நிதின் FTSன்னு நேம் போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. தென் முத வேலையா காலை உணவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட் மெயினா நான் எதுக்காக அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம டெய்லி சோஷியல் மீடியால நிறைய கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணுவோம். அதை கிரியேட் பண்ற கிரியேட்டர்ஸே நேர்ல பார்த்து கனெக்ட் ஆயிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்கேன். But I like your determination. சோ அப்படியே இப்போ ஈவென்ட் நடக்கிற ஹால் உள்ள போயிட்டேன். இல்ல AI டெக்னாலஜிஸ்லாம் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பத்திலாம் ஜோகோவோட ஃபவுண்டர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நேச்சுரல்ஸ் அண்ட் ஐவோ மாதிரி பிராண்ட்ஸோட சில ப்ராடக்ட் லான்ச் எல்லாமே பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு நமக்கு. என்னையா சவச்சவச்சவன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் சந்தோஷ் நாராயணன், A2D, பார்த்திபன் மாதிரி கிரியேட்டர்ஸ்லாமும் ஈவென்ட் அட்டென்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க ஸ்பீச்லாம் கேட்கும்படியா இருந்துச்சு. சரி ஹால் உள்ள சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது, வெளியே போலாமேன்னு போய் பார்த்தா தமிழ் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வெளியே தாங்க இருந்தாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட பேச முடிஞ்சது, எல்லார்கிட்டயுமே கனெக்ட் ஆக முடியல. பட் அட்லீஸ்ட் நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்தே ஃபாலோ பண்ற சில கிரியேட்டர்ஸ் கிட்ட சின்ன கான்வர்சேஷன்லாம் வச்சுக்க முடிஞ்சது. அண்ட் ரொம்ப முக்கியமா அதுல நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் பேச முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ஃப்ளையிங் மோட்ல தான் இருந்தேன். இதுவும் ஒரு
ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. என்ஜாய் பண்ணுங்க முதலாளி. அப்படிங்கிற ஆமா ஓவராலா 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அட்டன் பண்றதுக்கு ஒருத்தான ஈவெண்டா தான் ஃபீல் ஆச்சு. ஒரு டே ஃபுல்லா தமிழ் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு ஸ்பெஷலான 2 பேரை அந்த ஈவெண்ட்ல மீட் பண்ணேன் guys. நான் கண்டென்ட் கிரியேஷன் ப்ராப்பரா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயினான ரீசனே இவங்க தான். ஏன்னா 1 month இவங்க கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தேன் 2023ல நினைக்கிறேன். விசுவாசம் முதலாளி விசுவாசம். இப்போ எங்கெங்கயோ ரூட்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல இவங்களை மீட் பண்ணும்போது செமையா இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஈவெண்ட்லாம் மேக்ஸிமம் இப்போ முடிவடைகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சோ எல்லாரும் சேர்ந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டாங்க. எதெல்லாம் டேஸ்ட் பண்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய டிஷஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்ப பார்த்தாலும் கறிக்கடை கோழி ஆடு திங்கிறது. ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க நிறைய கிரியேட்டர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்றதை தாண்டி நிறைய பேர்கிட்ட நம்ம டைரக்டாவே கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்க முடியும். சோ நிறைய நாலேஜ் அண்ட் நிறைய அவேர்னஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு மீண்டும் கன்னியாகுமரிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன் guys. அப்படியே புல் பேக் பண்ணா தி எண்ட். வரண்டா சின்னசாமி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.